ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து மும்பை ஸ்டைல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்து குக்கர்ல தான் செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்பதான் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதுவுமே வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள். இப்போ நான் சேர்க்குற இந்த மசாலா வந்து மிசல் பாவு மசாலா. இது கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக சென்னா மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. மசாலாவை அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்க போகிறது வந்து ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊற வச்ச பச்சைப்பயிர் வந்து ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன். கொண்டைக்கடலை 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதே நல்லா வதக்கி விட்டுலாம். உங்கள் விருப்பப்படி எந்த பயிர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த பயிர் எல்லாமே நல்லா கொலைய வெந்து வரணும். இப்போ சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து மசாலாலாம் அரைச்சி கூட பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரேவியை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இப்போ சேர்க்குறது வந்து காட்டியா. இது இந்த கிரேவியில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். இது கூட இந்த பாவு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி கூடயும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.